அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், செயல்கள் யாவும் நோக்கங்களை கொண்டே மதிப்பிடப்படுகின்றன. ஆம், நாம் தொழுகை, நோன்பு, தர்மம், இஸ்லாமிய பணிகள் எதை செய்தாலும் அதன் மதிப்பும் பலனும் அனைத்தும் நம்முடைய உள்ளத்தின் நோக்கத்திலே தங்கியுள்ளது. நீயத் தூய்மையானதாக அல்லாஹுவின் திருப்தியை மட்டும் நாடுவதாக இருந்தால் ஒரு சிறிய நற்செயலும் பெரிய பலன் தரக்கூடியதாக அமைந்துவிடும். ஆனால் மக்கள் பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்கின்றோம் என்றால் அந்த செயல் அல்லாஹுவின் பார்வையில் மதிப்பு இழக்கும். எனவே நமது ஒவ்வொரு செயலின் பின்னாலும் ஒரு கேள்வி, இது அல்லாஹுக்காகவா? நம் நோக்கம் தூய்மையாகும் போது நம் வாழ்க்கையின் பயணம் சரியான திசையில் செல்கின்றது. சிந்திப்போம், நம் நியத்தை திருத்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். மீண்டும் 2வது ஹதீஸுடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.